நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேன் உன் பாதத்திலே, மண்டியிடுவேன் உன் பாதத்திலே. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நவம்பர் மாதம் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஒருவருக்கொருவர் உடன் உறுப்புகளாய் இருக்கிறோம் என்கிற பவுலடியாருடைய வார்த்தைகளை இன்று நாம் நினைத்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருக்கு முன்பாக நாம் எல்லோரும் இணைந்து செயலாற்றுகிற ஆற்றலாக இருக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே தான் கடவுள் நம்மை தனி நபர்களாக அல்ல, கடவுள் நம்மை எல்லாம் இணைந்த ஒரு சமூகமாக உருவாக்கி இருக்கிறார். கடவுளுடைய ஆசி பெற்ற பிள்ளைகளாக நாமும் இணைந்து பயணிக்க அருள் வேண்டி மன்றாடி செபிப்போம். என் நெஞ்சம் அமைதி பெற திருமுன் வைத்து காத்தருளும். என் நெஞ்சம் அமைதி பெற திருமுன் வைத்து காத்தருளும். திருப்பாடல் 131 என்று நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. என் நெஞ்சம் அமைதி பெற திருமுன் வைத்து காத்தருளும் என்கிற வார்த்தைப்படியாக நாம் ஆண்டவரை புகழ்ந்து போற்றுகிறோம். இந்த பல்லவி வார்த்தைகளை நாம் பாடுகிற போது கடவுள் அவர் திருமுன் நம்மை வைத்து பாதுகாக்கிறார். என் நெஞ்சம் அமைதி பெற திருமுன் வைத்து காத்தருளும் என்கிற வார்த்தை கடவுளோடு இருக்கிற பொழுது நமது நெஞ்சம் அமைதி பெறுகிறது. இந்த ஆற்றலோடு நாம் இணைந்து கடவுளுக்கு மாட்சியளிக்க மன்றாடி செபிப்போம். என் நெஞ்சம் அமைதி பெற திருமுன் வைத்து காத்தருளும். என் நெஞ்சம் அமைதி பெற திருமுன் வைத்து காத்தருளும். ஆண்டவரே, என் உள்ளத்தில் இருமாப்பு இல்லை, என் பார்வையில் செருக்கு இல்லை என்ற வார்த்தைகளை நாம் வாசித்து தியானிக்கிறோம். உள்ளத்தில் இருமாப்பும் பார்வையில் செருக்கும் இல்லாத ஒரு ஆசீர்வாத பயணமே ஆண்டவருக்கு உகந்த பயணமாக இருக்க முடியும். இதை உணர்ந்த பிள்ளைகளாக நாமும் கடவுள் திருமுன் அமைதி பெற்று வாழ அவர் விரும்பும் பிள்ளைகளாக இத்தகைய தீய வழிகளை தவிர்த்து ஆண்டவருக்கு உகந்த சாட்சிகளாக உயர்ந்திருப்போம். என் நெஞ்சம் அமைதி பெற திருமுன் வைத்து
காத்தருளும் என் நெஞ்சம் அமைதி பெற திருமுன் வைத்து காத்தருளும். திருப்பாடலின் வரிகள் நமக்கு உரைக்கிறது, என் நெஞ்சம் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது. தாய்மடி தவழும் குழந்தை என என் நெஞ்சம் என்னகத்தே அமைதியாயுள்ளது என்கிற இந்த வார்த்தைகள் கடவுளோடு இணைந்திருக்கிற பிள்ளைகள் நிறைவடைந்திருக்கிறார்கள். அவர்களிடத்திலே அமைதி குடிகொண்டிருக்கிறது. தாய்மடி தவழும் குழந்தையென அவர்கள் ஆண்டவர் முன் வீற்றிருப்பார்கள். இந்த அற்புத கிருபைகளை நாம் அனைவரும் பெற்று மகிழ ஆண்டவரை நோக்கி மன்றாடி செபிப்போம். என் நெஞ்சம் அமைதி பெற திருமுன் வைத்து காத்தருளும் என் நெஞ்சம் அமைதி பெற திருமுன் வைத்து காத்தருளும். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்போதும் எப்போதும் ஆண்டவரையே நம்பியிருக்கிற பிள்ளைகளாக நாங்கள் எந்நாளும் உம்மில் நிலைத்திருக்க எங்களுக்கு உமது ஆற்றலையும் கிருபையையும் தந்து வழி நடத்தும். இயேசுவின் கரத்தில் எங்களை ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம். ஆமென். நாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இஸ்ரவேலின் துதிகளுக்குள் என்றும் வாசம் செய்பவரே, உம்மை நம்பி வந்த யாவருக்கும் என்றும் நன்மைகள் செய்பவரே, உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவோம். உம்மை எந்நாளுமே எந்நாளுமே ஆராதனை செய்குவோம். ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே. ஆராதனை 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 உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா, துதி மகிமை உமக்கே.